நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். 7, 9, 18, 19, கடைக்கு ஆள் வந்திருக்கு. இங்க என்ன எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. நீ அங்க பண்றதா எனக்கு பெரிய ஹெல்ப். போங்க. என்னம்மா வேணும்? லாலிபப் வேணும். லாலிபப்பா? எத்தனைமா? பாண்டியண்ணே, வாண்ணே. என்ன இன்னைக்கு கடை பக்கம் வந்திருக்க? இல்லடா, மனசே சரியில்லை. அதான் கொஞ்ச நேரம் கடையில இருந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஏண்ணே, என்னாச்சு? இல்லடா, எக்ஸாம் எழுதணும், அப்ளிகேஷன் வாங்கணும்னு எத்தனை தடவை தான் உங்ககிட்ட காசு கேட்கறது? அண்ணே, என்னண்ணே நீ படிக்கிறதுக்கு தானே காசு கேட்குற? நான் தான் ஏதோ சரியா படிக்காதனாலதான் இப்படி கடையில உட்கார்ற நிலைமை ஆயிப்போச்சு. ஆனா நீ எப்படி இல்லையே, படிப்புக்காக தானே கேக்குற. சரி, அது விடு. அந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு ஆகும்? ஓ, ஒரு 2000 ரூபா ஆகும்டா. 2000 ரூபா தானே இருக்குண்ணே. இந்தாண்ணே, குடிண்ணே. அண்ணே, படிப்பு சம்பந்தமா இந்த அப்ளிகேஷன் வாங்குறது என்னவா இருந்தாலும் சரிண்ணே, உன் தம்பிக்கிட்ட நீ தாராளமா வந்து கேட்கலாம்ண்ணே. நான் ஒன்னும் நினைச்சுக்க போறது இல்ல. உன் தம்பி உனக்கு செய்யாம ஏற்கனவே செய்ய போறேன். நீ காசெல்லாம் என்கிட்ட தயங்காம கேளு, சரியா? ஓகேடா, தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். சரிண்ணே, நல்லா படினே. கணக்கு சரியா போயிடுச்சு. இப்ப அவர் பங்குக்கு அவர் தனியா வாங்கிட்டு போயிட்டாரு. டேய், கமலாக்கா அரிசி சிப்பம் கேட்டாங்கல்ல, போய் அதை கொண்டு போய் போடுற வழியை பாரு போ. ரமணாக்கா வீட்லயா? இந்த உடனே போறேன். அண்ணே, போயிட்டு வந்துடுறேன். போ போ. வர வர உனக்கு வாய் கூடி போச்சு. அக்கா, எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்குமா? வீடு, கெஸ்ட் ஹவுஸ், அபார்ட்மெண்ட், ஃபேக்டரி, ஸ்பின்னிங் மில், அக்கவுண்ட்ல இருக்கிறது, லாக்கர்ல இருக்க நகை எல்லாத்தையும் சேர்த்தாச்சா? எல்லாமே சேர்த்தாச்சுமா. ஏய், இங்க வா. அக்கா, அத அவள்கிட்ட கொடு. என்ன பாக்குற? நாளைக்கு உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, அதுக்கு முன்னாடி நீயும் அப்பனும் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும், சரியா? இது என்ன பத்திரம்? ஓ, கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா? விடுக்கா, என்னதான் இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. அதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட. அப்படிங்கிற? சரி, சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல தங்கம், உன் அப்பா பேர்ல இருக்க மொத்த சொத்து, அதாவது உங்க அப்பா பேர்ல இருக்க வீடு, கெஸ்ட் ஹவுஸ், அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவரோட கம்பெனி, ஃபேக்டரி, அவரோட லாக்கர்ல இருக்க பணம், நகை எல்லாத்தையும் என் பேர்லயும் என் தம்பி பேர்லயும் மாத்தி எழுதி கொடுக்க போறேன். அதுக்கான பத்திரம் தான் இது. அதுல உன் பேர் இருக்கிற இடத்துலலாம் உன் கையெழுத்து போட்டுடு. உன் அப்பன் பேர் இருக்கிற இடத்துல அவரையும் கையெழுத்து போட வச்சிரு. அவ்வளவுதான். என்னக்கா இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கா? இவ யோசிக்கிறத பார்த்தா கையெழுத்து போட மாட்டா போல இருக்கே. பார்வதி அவ்வளவு மோசமான பொண்ணெல்லாம் இல்லடா. இவ்வளவு அவ அப்பனும் கையெழுத்து போடலனா என்ன நடக்கும்னு அவளுக்கு நல்லா தெரியும்டா. அதனால கண்டிப்பா கையெழுத்து போட்டுருவா. கையெழுத்து போலனா அப்படி என்னக்கா நடக்கும்? ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண போறது இல்லடா. இவளோட அப்பனுக்கு நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சரக்கு ஊத்தி கொடுத்தா அதுவே போதும். அந்த ஆளு கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். நாமளே ஆக்சிடென்ட் ஆக்குவோன்னு என்ன பார்வதிக்கு தெரியாதா என்ன? என்ன பார்வதி, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? சித்தி, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். அப்பா கிட்டயும் கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். நான் சொல்லல? பார்வதி நல்ல பொண்ணுடா. நாம என்ன சொன்னாலும் கேப்பா. நான் சொல்றபடி செய்.
உங்க அப்பனுக்கு எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு வாங்கணும், அதான் முக்கியம். புரிஞ்சுதா? ஆமா, உங்க அப்பனை எங்க ஆளே காணோம். டேய், ஆ, இவ நிச்சயத்துக்கு இவளோட தாய் மாமன் வேணும்னு சொல்லி ஜோசியர் சொல்லிருக்கார்ல, ஆ. அதான் இவளோட தாய் மாமனை கூப்பிட போயிருக்காரு. அம்மா, வழக்கம் போல இன்னைக்கு குழம்பு சூப்பர்மா. தட்டெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீ என்ன குடிக்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. மச்சான், கொடிச்சு வாய் முடு. யார் யாருக்குடா மச்சான்? வீடு திறந்திருந்தா நேரா உள்ள வந்துருவியோ? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுக்கா. ஓ வாயால என்ன அக்கானு கூப்பிடாத. அந்த வார்த்தையை கேட்டாலே என் காதுல அப்படி நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ இவ்வளவு கோவப்பட மாட்ட. ஓஹோ, புது பணக்கார புதுசா எங்களுக்கு விளக்க சொல்ல வந்துட்டீங்களா? துரோகி, நீயும் உன் பொண்டாட்டியும் எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். முதல்ல இங்கிருந்து வெளியில போடா. ஐயோ அக்கா, நாங்க எப்படிக்கா உனக்கு மச்சானுக்கு துரோகம் பண்ண நினைப்போம்? அன்னைக்கு நடந்ததே வேறக்கா. தப்பு பண்றவங்க எல்லாரும் சொல்ற அதே பொய்யா தானே நீயும் சொல்ற. ஆனா அத கூட கேட்க நான் தயாரா இல்ல. மரியாதையை வெளியில போயிடு. தர்மா, இந்த ஆளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. வேண்டாக்கா, நானே போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க வந்ததை கேட்டுட்டு போயிடுறேன். என்ன கேட்க போற? அன்னைக்கு இங்க தாலி கொடி வித்து உன்னையும் உன் பொண்டாட்டியும் டவுனுக்கு அனுப்பி வச்சுட்டு நானும் என் புருஷனை ஏமாந்து நின்னுமே, அது உனக்கு பத்தலையா? இப்ப என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. நீயும் உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு போன வலியும் அவமானமும் தான் இருக்கு. சரிக்கா, நீ நினைக்கிற மாதிரி நானும் என் பொண்டாட்டியும் தப்பானவங்களாவே இருந்துட்டு போறோம். ஆனா என் பொண்ணு என்னக்கா பாவம் பண்ணா? எங்களுக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அவ அனாத மாதிரி யாரும் இல்லாம இருந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன். இதுவரைக்கும் தாய்மாம ஸ்தானத்துல இருந்து நீங்க எதுவுமே பண்ணல. இப்பவாவது வந்து அவளுக்கு பரிசம் போட்டு அவளை மாப்பிள்ளை கையில புடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்கக்கா. உங்ககிட்ட வேற எதையுமே கேட்க மாட்டேன். அதான பார்த்தேன். காரணம் இல்லாம உன் காரு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்காதே. இன்னைக்கு உன் பொண்ணுக்கு எங்க தேவை இருக்குன்னு தெரிஞ்சதோ நல்ல வேஷம் போட்டு வந்து நிக்கிறியா? டேய், சாயம் பூசிக்கிட்டு வந்தாலும் ஓனாய் ஓனாய் தான், துரோகி துரோகி தான். ஆமாக்கா, நான் துரோகிதான். நான் துரோகியாவே இருந்துட்டு போறேன்க்கா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கங்கக்கா. என் பொண்ணு ஜாதகத்துல தாய் மாமன் பரிசப்புடவ போடாம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு இருக்குக்கா. நாளைக்கு அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கஷ்டப்பட்டா அத பார்த்துட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த பாவம் உங்க ரெண்டு பேரையும் தான் சேரும். கடைசி வரைக்கும் என்ன துரோகியாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. டேய், நீ துரோகி தானடா. நீ சொன்னாலும் சொல்லலாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சாகதான் போற. உன் குடும்ப வாழ்க்கை நாசமாதான் போகுது. ஐயோ அக்கா, ப்ளீஸ். சந்திரா, என்ன சந்திரா இப்படி எல்லாம் பேசுற? என்ன தங்கச்சி மகளை பத்தி பேசின உடனே பழசெல்லாம் மறக்குதோ? இவனு உங்க தங்கச்சியும் நம்மள நடுரோட்ட விட்டுட்டு போனப்ப நம்ம என்ன பாடுபட்டோங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க யார் வேணாலும் அதை மறந்துருக்கலாம். ஆனா நான் மறக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். இன்னும் எதுக்கடா இங்கே நின்னுட்டு இருக்க? உன் பொண்ணுக்கு பரிசு போட்டா எங்களுக்கு என்ன, பத்தி போட்டா எங்களுக்கு என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் செத்துட்ட, உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது. போடா வெளிய. டேய் தர்மதுரை, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? போக உள்ள போக சொல்றல.
மாப்பிள, நானும் உங்க அத்தையும் தப்பு பண்ணிருக்கோம். ஆனா துரோகம் பண்ணல. தப்புக்கும் துரோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.